புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கண்ணதாசன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மக்கள் நல கூட்டணி தேமுதிகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைப்பதாக எடுத்த முடிவால் தமிழ் மாநில காங்கிரஸ் உடைகிறது. ஜி.கே. வாசன் மீது முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தி, மீண்டும் காங்கிரஸில் கைகோர்க்க திட்டம் அப்படின்னு நாளிதழ்களில் இன்றைக்கு செய்திகள் இருக்கு. அதை ஒட்டி தேமுதிக தமாக இதெல்லாம் உடையிறதுக்கு வைகோ தான் காரணம், ஆனால் திமுகவை அவர் குறை சொல்லி குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலினும் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு. வைகோ தான் காரணம் அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, வைகோ தான் காரணம் என்பதை நீங்கள் அவரே அந்த பேட்டியினுடைய இறுதி பகுதியில் இருக்குது. இந்த கட்சிகளை எல்லாம் அங்கு கொண்டு சேர்க்காமல் இருந்திருந்தால் அவை உடைந்திருக்காது. இதுதான் அவர் சொல்கிறது. ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு கட்சி உடைகிறதுக்கான காரணம் சரி, தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு ஒரு மாற்றை உருவாக்குவது என்று வருகிற போது அந்த மாற்று உருவானால் யார் பாதிக்கப்படுவோம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் உடைக்கிறார்கள். அப்போ அதில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன், அதாவது இல்லை, அவர்கள் உடைக்கிறார்கள்னு சொல்றீங்கல்ல, அந்த மாற்று அப்படிங்கிற முயற்சியை நீங்க ஏற்காதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாராவது ஒன்றோட இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு தேமுதிகக்குள்ள நினைக்கக்கூடியவர்கள், தமிழ் மாநில காங்கிரசுக்குள்ள நினைக்கக்கூடியவர்கள், அவங்களாக இந்த முடிவை ஏற்காமல் வெளியில் போவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? அதை திமுக தான் தூண்டுது அப்படின்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஒன்று சொல்லுவீங்க, ரீஏஜென்ட்னு ஒன்று சொல்லுவீங்க. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா மட்டும் அது தண்ணியாக மாறிடாது, அதுக்கு ஒரு ரீஏஜென்ட் தேவை. இப்படி அதிருப்தி ஒவ்வொரு கட்சியிலும், ஏன் சிபிஎம்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு முடிவெடுத்தாலும் 100% பேரும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல, அதில் மெஜாரிட்டி ஒத்துக்கொள்ளும். அப்போது இந்த கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகளின் மீதும் கூட ஒவ்வொரு கட்சிக்கும் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று கருத்து என்பது இருந்திருக்கும். அப்போ இப்போ ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது, ஒன்று திமுக கூட்டணியை உடைக்க நினைப்பவர்கள் உடைந்து போவார்கள் அப்படின்னு கலைஞர் சொன்ன பிறகு மதிமுகவினுடைய நிர்வாகிகள் பல பேரை அவர்கள் இழுத்து கொண்டதும், அதற்கு பின்னால் தேமுதிக நாங்கள் யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அது தானாக கரைந்து போகும் என்று சொன்ன பிறகு நடப்பது என்பதும், அப்புறம் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் எங்களோட சேரலைன்னா நீங்கள் ஒரு கட்சியாக இருக்க முடியாது, எனவே மாற்றத்துக்கான வாய்ப்பு எது இருந்தாலும் சரி அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள். அதனுடைய விளைவு தான் இது. நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? தோழர் நிறைய முரண்பாடுகளோட அவருடைய பதிலை சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது மதிமுகவிலேருந்து இழுக்கப்பட்டார்கள்னு சொல்கிறார். இது என்ன கட்டி பிடிச்சி கயிறு கட்டி போட்டு இழுத்துட்டு வந்தாங்க கட்சிக்கு? ஒரு இயக்கத்திலிருந்து மற்றொரு இயக்கத்துக்கு மாறுவது சாதாரணம். ஏன் உங்களுக்கு இல்லை? ஏன் 2 கம்யூனிஸ்டுகள் ஒரே கொள்கை தானே? ஏன் உங்களால் ஒன்று சேர முடியல? ஏன் அந்த ஒரு பிரிவுகள் இருக்குது? இதற்கெல்லாம் உங்களால் இது வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து இப்போ ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் அதிமுகவில் போய் சேர்றார். அவங்களுடைய குறைகள் அது இருக்காது, அதிமுக உடைக்க பார்க்கலாம் பேசவே மாட்டாங்க. அவங்க திமுக நோக்கி ஒரு பயம் அவங்களுக்கு எப்போ இருந்துட்டு இருக்குது. அதனால் கனவிலும் நினைவிலும் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கண்டு ஒரு அச்சத்தில் அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் வைகோவை பற்றி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தனிநபர் தாக்குதலில் தோழர்கள் விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அன்றைய ஒரு நாள் ஒரு தனிநபர் தாக்குதலில் மிக மோசமாக தமிழக வரலாற்றிலே வைகோ அவர்கள் கையாண்டார். அந்த மேடையிலையும் தோழர்கள் உட்காந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்கிறதுக்கு அவங்க பேசினாங்களே தவிர அவர் வன்மையாக கண்டித்ததாக தெரியவே இல்லை. ஆனால் அவர் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். கண்டனம், கூட்டணி கட்சிகளுடைய கண்டனத்திற்கு பிறகுதான் அவரே அதுக்கு வழி வந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவருக்கு சொன்ன குற்றமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட ஒருத்தர் அது எதையுமே நீங்க கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இல்ல, இப்படிப்பட்ட ஒருவரை ஒருங்கிணைப்பார வைத்திருப்பதுதான் ஒரு கட்சிகள் உடைவதற்காக காரணமாக கூட இருந்திருக்கலாம்னு என்னுடைய கருத்து. என்ன கேட்டீங்கன்னா, இப்படிப்பட்டவர் நாவடக்கம் இல்லாதவர். இல்ல, அந்த விஷயத்துல அவர் சொல்லலையே. ஸ்டாலின் மக்கள் நல கூட்டணியில ஒரு கட்சி இணைந்தால் அந்த கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி உருவாகுது. நிச்சயமாக தோழர் சொன்ன மாதிரி ஒரு கட்சியில எல்லாருக்கும் ஒரு பொது கருத்து எல்லாருக்கும் 100% சொல்ல முடியாது. மாற்று கருத்துகள் இருக்க தான் செய்யும். இன்னும் சொல்ல போனால்
இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளோட வந்து இணைந்திருக்கிற கட்சிகளுக்கு சில தொகுதிகள் கொடுக்கறது வாங்குறதுல கூட பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் கூட்டணி என்று வரும்பொழுது இந்த கட்சியுடன் சேர, இப்போ தமாக எடுத்துக்கொண்டால் தமாகவில் ஒரு பிரிவினர் அதிமுக சேரணும், ஒரு பிரிவினர் திமுக சேரணும் விரும்புவாங்க. அது இயல்பு. அது அப்படி இருக்கும்பொழுது வேறு ஒரு முடிவு எடுக்கும்போது அவர்களுக்கு அதிருப்தி வரும், கட்சிகள் விலகும். இதை வந்து திமுக உடைக்குதுன்னு சொல்றது தான் ஒரு வினோதமான செயலா இருக்கு. உடையக்கூடிய கட்சிகளோடு நீங்க வச்சிட்டு இருக்கும் பொழுது நாங்க என்ன செய்ய முடியும்? அதாவது அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக சந்திரகுமார் தெளிவா சொன்னார், திமுகவோட கூட்டணின்னு சொல்லிட்டு மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கட்சியிலிருந்து விலகி வராங்கன்னா அவர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தவர்கள் மற்ற கட்சிகளுக்கு போய் சேர்றாங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து ஒரு சட்டப்பேரவை அதிமுக போய் சேர்றாங்கன்னா எந்த நிலைப்பாடு எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும்? ஆக ஒரு கட்சி வந்து ஒரு இன்னொரு கட்சியிலிருந்து போய் சேர்றதுன்றது எதை கயிறு கட்டி இழுத்து வந்தவங்களை சேர்க்கறதெல்லாம் கிடையாது. அவர்களெல்லாம் மிக தெளிவாக சேரும் பொழுது காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள். மதிமுக இழுத்துட்டு வந்தாங்கன்னு தோழர் சொல்றாரு. உண்மையிலே கம்யூனிஸ்ட் கொள்கைகள் அவர்களுக்கு பிடிச்சிருந்தா ஏன் மதிமுக போய் சேர்ந்திருக்க வேண்டியதானே? திராவிட முன்னேற்ற கழகம் விலகி சென்றார்கள், திரும்ப திராவிட முன்னேற்றம் இணைந்திருக்கிறார்கள். அப்படிதான் அதை எடுத்துக்கொண்டு எதையுமே பிடிச்சு கட்டி பிடிச்சு இழுத்துட்டு வரதெல்லாம் கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து விலகி போனவர்கள் ஒரு முடிவுக்கு பிறகு அதிருப்தியானா திரும்ப காங்கிரஸுக்கு வராங்க. திமுக இருந்து விலகி போனவங்க மீண்டும் திமுகவுக்கு வராங்க. தேமுதிகவை அப்படி சொல்ல முடியுமா? அவங்க எங்க போவாங்க? அதனால அவங்க தனியாக மக்கள் தேமுதிகன்னு நிற்கிறாங்க. அதுல திமுகவுக்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது திரு கண்ணதாசன் சார் சொன்னதில் நான் என்ன கேட்க விரும்புகிறேன், எம்ஜிஆர் அப்படி போனது அப்படி தான் நீங்கள் சொன்னீங்களா? வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து போன போது அப்படி தான் சொன்னீங்களா? அல்லது திரு மு.க. அழகிரி உங்கள்கிட்ட இருந்து உடைச்சிட்டு போன பிறகு இதே மாதிரியான வாதத்தை தான் நீங்கள் முன் வச்சிங்களா? நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் சிபிஎம்மில் சேரலை? அவர் போகிற போக்கில் சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறார். சிபிஐயும் சிபிஎம்மும் ஒன்று தானே? எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருக்குது. நான் என்ன கேட்குறேன், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? என்ன வேறுபாடு உங்களுக்குள்ள? அடிப்படையில் இப்போ நீங்கள் கூட தேர்தல் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் அடிப்படையில் கொள்கை ரீதியாக எந்த பிரச்சனையில் வேறுபாடு? அது எதுவுமே கிடையாது. அப்புறம் தனிநபர் தாக்குதல் சம்மந்தமாக சொன்னார். கரெக்டு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் வந்து அப்படி ஒரு தாக்குதல் வந்த உடனே கூட்டணி கட்சிகள் இது கூடாது, இது சரியில்லை என்று சொன்னாங்க. இதை விட அதிகமாக ஒருவரிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் திரு வைகோ அவர்களை தூக்கில் போட முடியுமா? நான் என்ன கேட்குறேன், ஆனால் தீப்பொறி ஆறுமுகமாகட்டும் குடியரசாகட்டும் பேசுகிற போது பணம் கொடுத்து கூட்டி கொண்டு போய் மேடையில் விட்டு பேச விட்டு அழகு பார்த்தீங்களே. நீங்கள் என்னைக்காவது சொன்னீங்களா இதெல்லாம் தவறு என்று? தனிநபர் தாக்குதல் தவறு என்று என்னைக்காவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? அது எந்த காலத்துலையும் கிடையாது நீங்கள். எனவே இப்படி பேசுவது என்பது கடந்த காலம், கலைஞர் அவர்கள் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காருங்கிறது மட்டும் இல்லை, நிகழ்காலத்திலும் கூட இப்போது கூட திரு வைகோ அவர்களை அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதை நீங்கள் நிறுத்திட்டீங்களா? அதை சொல்லுங்க. அவர் சொன்ன அந்த நிமிஷத்தோட அது முடிஞ்சு. பரவாயில்ல, தீப்பொறி ஆறுமுகம் போன்ற மேடை பேச்சாளரோட வைகோ ஒப்பிட்டு பேசுனது ரொம்ப சந்தோஷம். தோழரை கேட்டார், சில வேறுபாடுகள் இருக்குன்னு மக்களுக்கு தெரியட்டும். கம்யூனிஸ்டுகளுக்குள்ள என்ன வேறுபாட்டால பிரிஞ்சிருக்கிறாங்கன்றதை. இரண்டாவதாக மு.க. அழகிரி உடைச்சிட்டு போனதா சொன்னாரு. அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்னு தெளிவா தெரிஞ்சு தனி கட்சி வச்ச மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. இரண்டாவதாக அதிமுகவும் திமுக என்ன பெருத்த வேறுபாடு இருக்காருன்னு சொல்றாரு. நிச்சயம் வேறுபாடுகள் இருக்கிறது. தமிழர்கள் தமிழர் நலனை முன்னோக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதே சமயத்தில் தங்களுடைய நலனை முன்னோக்கியதாக ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருந்தது என்பது அவங்களுக்கு தெளிவா தெரியும். ஆக வேறுபாடுகள் கொள்கைகள் பற்றி சொல்றாங்க. நாங்க தான் கேட்கிறோம், ஆரம்பத்திலே தான் கேட்கிறோம். என்னை போன்றவர்களும் அது புரியல. ஏன் கம்யூனிஸ்டுகள் ஒரே பொது உடைமை கொள்கை கொண்டிருப்பவர்கள் எதற்காக இரண்டு பிளவுபட்டு நின்று கொண்டு மக்களை இன்னும் ஏமாற்றி கொடுக்காதுன்னு நான் கேட்கிறோம். இல்ல அதுல ஏமாற்றிட்டு இருக்காங்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல தோழர் சொல்றாருல, அது என்ன வேறுபாடுன்னு கேட்கறோம். நாங்களும் அதே தான் கேட்கிறோம். ஏன் வேறுபாடு? ஏன் நீங்கள் ஒன்றிணைந்து செயல்பட முடியவில்லை கம்யூனிஸ்ட் தோழர்கள் நாங்க கேட்கிறோம். இல்ல 64ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா வரலாறையும் எடுத்து படிச்சா என்ன காரணத்துக்காக பிரிந்து கட்சி இரண்டாக உடைந்தது அப்படிங்கிறது எல்லா விஷயங்களும் தெரியும். இவர் வந்து எம்ஜிஆர் பிரிந்ததெல்லாம் சொல்றார். எம்ஜிஆர் பிரிந்தது என்ன காரணம் வரலாறு மிக தெளிவாக தெரியும். அவர் வந்து கணக்கு கேட்டார் அப்படின்னு வரலாறு. ஆனா உண்மையான வரலாறு அது கிடையாது. வேறு பல காரணங்கள் இருந்தது. அப்பொழுது இருந்த மத்தியில் இருந்த இந்திரா காங்கிரஸ் தமிழகத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்க என்பதற்காக கட்சிகளை பிளவுபடுத்தக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டதெல்லாம் வரலாறு சொல்லுது. ஆக இவைகள்லாம் தெளிவாக தெரிந்திருந்தும் மதிமுக ஏன் பிரிஞ்சு, வைகோ எதுக்காக பிரிஞ்சு போனாரு அவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் விடை கண்டு கேட்பது போல அவர் கேட்கறது தான் வினோதமா இருக்கு. அதாவது போகிற போக்கில் சில விஷயங்களை சிபிஐ சிபிஎம்
என்ன டிஃபரன்ஸ் வந்ததுன்னு கேட்டார். நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்களே சொன்னது மாதிரி கணக்கு கொடுக்கல கட்சிக்குள்ள. நீங்கள் அங்கே ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இங்கே வர வந்திருக்கு. ரெண்டாவது, எங்களுக்குள்ள ஏமாத்துறோன்னு சொன்னீங்க. நாங்கள் என்ன டிவிக்கு எதுவும் பணம் வாங்கிட்டோமா? எங்களை யாராவது குற்றச்சாட்டுகளில் திகார் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரும் அவங்க வந்தபோது வேற மாநிலத்திலேருந்து கூட இங்கே வேலை பார்க்க வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க ஆசியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் எதுவும் சேர்ந்துருக்காங்களா? நாங்கள் எதுக்காக ஏமாற்றணும்? யாரை ஏமாற்றணும்? பினராயி விஜயன்லாம் ஒரு கண்ணுக்கு வந்து போல இருக்கு. இல்லை, நீங்கள் பினராயி விஜயன் சம்பந்தமாக கூட நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் போகிற போக்கில் அப்படி ஏமாற்ற போகிற போக்கில் வந்த போக்கில் தான் நான் சொல்கிறேன். போகிற போக்கெல்லாம் கிடையாது. இல்லை, நான் கேட்குறேன், நீங்கள் வந்து ஏன் மேற்கு வங்காளத்தை வந்து ஏன் குற்றச்சாட்டுகளே உங்கள் மேலே இல்லையா? இங்க தமிழகத்துல இங்க ஆட்சியில இல்ல, அதனால உங்க குற்றச்சாட்டுகள் இல்ல, இப்படிதான் நீங்க எடுத்துக்க முடியுமே தவிர நீங்க வந்து 2G ஊழலை பத்தி பேசுறீங்க. வைகோ கூட வந்து மிக தெளிவாக 1,76,000 வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த தொகையை சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெளிவா தெரியும், உங்களுக்கும் தெரியும், உங்களால மறுக்க முடியாது. அது ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் தான் சொல்றாங்க. ஸ்பெகுலேட்டிவ் லாஸ் இவ்வளவு தான் ஆயிருக்கும்னு சொல்றது, இவ்வளவு குறைச்சி வாங்கியிருந்தா 2G வழக்குன்னு தெரியும். அப்படி இருந்தும் திட்டமிட்டு போய் சொல்றாரு. அங்கேயும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களே தவிர இப்படி திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளை சொல்லித்தான் நீங்கள் அரசியல் பண்ண முடிவதை தவிர வேற ஆக்கப்பூர்வமான குற்றச்சாட்டுகள் சொல்லி திமுக சொல்ல முடியாது. லாஸ் சம்பந்தமாகவா கனிமொழி அவர்களும் ஜாஃபர் சேட்டும் பேசுறாங்க? நோஷனல் லாஸ் சம்பந்தமா அது வழக்குல இருக்குது, அங்க முடிவு செய்யப்படும். நீங்க முதல்ல நோஷனல் லாஸ் நீங்க அரசியல் காங்கிரீட்டா பேசுறீங்க. நீங்க வந்து இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அது நோஷனல் லாஸா இல்ல 1,76,000 கோடி என்பது அது கையில ஏதாவது கைமாற்றப்பட்ட பணமான, அது பதில் சொல்லுங்க. இல்ல, நோஷனல் லாஸா இல்லையா என்பதை அதான் கேஸே. நோஷனல் லாஸ் தான் கேஸே. அது இல்ல, கலைஞர் டிவிக்கு பணம் வந்தது குறித்தான வழக்குத்தான் திருமதி கனிமொழி மீது இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அதுல ஒண்ணும் அவரு வழக்க சந்திச்சிட்டு தான் இருக்கும். அந்த வழக்க நீங்க நோஷனல் லாஸ்ன்னு சொன்னீங்க. இல்ல, 1,76,000 நோஷனல் லாஸா என்ன நீங்க சொல்லுங்க. இல்ல, அது ஏன் மக்கள் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டீங்க நாங்க கேக்குறோம். அது இந்தியாவினுடைய பொது சொத்துக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு. அந்த இழப்பை ஏற்படுத்தியதன் காரணமாகத்தான் நீங்க கலைஞர் டிவிக்கு இந்த பணம் வந்தது என்கிற காரணத்தினால்தான் திருமதி கனிமொழி அவர்களும் தயாளு அம்மாள் அவர்களும் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார்கள். இவங்க ஒன்றும் நோஷனல் லாஸ் வந்ததுக்காக இவங்களையும் கூட்டு போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நேரம் இருந்தால் இறுதி பகுதியில விரிவாக பேசலாம். ஆனா மக்கள் நல கூட்டணியோட எந்த கட்சி வந்து சேர்ந்தாலும் அந்த கட்சியில இருந்து அதிருப்தியில பலர் வெளியில போறாங்க. அப்போ அந்த தேர்வை, கட்சி தலைமையினுடைய அந்த தேர்வை கட்சி நிர்வாகிகள் ஏற்க மறுக்கிறார்கள். ஒரு பகுதி நிர்வாகிகள் ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை வந்து தெளிவாக தெரியுதானே? ஆமா, ரொம்ப தெளிவா தெரியுது. நீங்க திரு சந்திரகுமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்க வந்து மக்களுடைய இந்த பிரச்சனையில் கலைஞர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் அல்லது திமுக இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, எனவே தேமுதிக அவங்களோட சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படிலாம் அவர் சொல்ல. நாங்கள் நிறையா செலவழிச்சிட்டோம். உள்ளாட்சி தேர்தலில் ரொம்ப எங்கள் ஆட்கள்லாம் செலவழிச்சிட்டாங்க. எனவே திமுகவோடு சேர வேண்டும் என்று ஆர்வத்தோடு நாங்கள் இருந்தோம். அதெல்லாம் இல்லை என்று தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். எனவே பிரச்சனை என்னென்னா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஏதோ இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறது, அப்படி ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு திமுகவோடு இணைந்தால்தான் சரியாக வரும் என்று அவங்க நினைக்கிறாங்க. எனவே இது குவைட் நேச்சுரல். நீங்கள் அதில் வேற என்ன அதிருப்தி என்பது, அதிருப்திக்கு அவர் வேற என்ன காரணம் சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டினுடைய இதில் மக்கள் நல கூட்டணி அது வச்சிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டம் தமிழக மக்களுக்கு பயன்படாது என்று சொல்லி வச்சிருக்காரா? அல்லது திமுகவினுடைய நிலைப்பாடு தமிழக மக்களுடைய நலனுக்கு இந்த மாதிரி உதவும், எனவே நாங்கள் அங்கே போகிறோன்னு சொல்லியிருக்காரா? எங்கள் நிர்வாகிகள்லாம் ரொம்ப நஷ்டப்பட்டாங்க, நாங்கள் இங்கே போனால் லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அவருடைய ஸ்டேட். அவரே இன்னொரு வேணும்னு மறைச்சிருக்காரு தோழர். இந்த ஜெயலலிதா ஆட்சி அகற்ற வேண்டும் என்று ஆரம்பத்திலே சொல்லிட்டு வந்தார். கடைசி நேரத்தில் அதை மாற்றிக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. இந்த ஜெயலலிதாவால் 5 ஆண்டுகள் நாங்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்கள் சொத்துக்களை விட்டு கூட அரசியல் நடத்திருக்குன்னு சொன்னார். நான் தோழரை கேட்குறேன், 2011 நீங்கள் மாற்றி கூட்டணி வச்சுட்டு இருந்ததெல்லாம் பதவி வாங்காமல் மக்கள் சேவை பண்ணுறதுக்காகவா?
நீங்களும் தான் சீட்டுகளுக்காக, தேர்தல் சீட்டுகளுக்காக 2006 ஒரு கூட்டணி, 2009 கூட்டணி, 2011 ஒரு கூட்டணி, 2014 யாருமே இல்லைன்னு தனித்தின் ஒரு கூட்டணி, இப்படி கணங்கன்றீங்களே தவிர நீங்க மட்டும் எதுக்காக தேர்தல் பதவிகளுக்காக இல்லாமல், அரசு இந்த எம்எல்ஏ எம்பி பதவிகள் போல இல்லாமல் வெறுமனே மக்கள் சேவை செய்வதற்கு திராவிட கழகம்ல ஈடுபட போறீங்க? ஆக ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசு பதவிகள் இருக்கும்பொழுது மக்கள் சேவை செய்யணும்னு வராங்க. அது சந்திரகுமார் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த 5 ஆண்டுகள்ல மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கட்சி இதே. 2012 ஜெயலலிதா இந்த தேமுதிக உழைத்தே தீர்வுன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் அதே சட்டப்பேரவையில் வாய் மூடி மௌனியா உட்காந்துக்கிட்டு இப்போ திமுக மற்ற கட்சிகளை உடைக்குதுன்னு கூக்குரல் விடுறீங்களா? ஏன் அப்பொழுது ஒரு நிலைப்பாடு, இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடுன்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, ஆரம்பத்தில் சட்டமன்றத்தில் செல்வி ஜெயலலிதா தேமுதிக மீது தாக்குதல் தொடுத்த பொழுது, அந்த கட்சியில் இருக்கிறவர்களை உடைக்க நினைத்த போது, நீங்கள் ஆரம்பத்திலேருந்து பாருங்கள், சட்டசபை நிகழ்வுகளில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பின்னால் தான் நீங்கள் தேமுதிகவோட நின்றுப்பீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் வாய் மூடி மௌனியாக இருந்தீர்கள். இந்த பதவியை பற்றியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. எப்படி உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருக்கா? நீங்கள் ஒரு சீட்டு தான் தருவேன்னு சொல்லும்போது 2 சீட்டில் நின்றுட்டு மீதி தொகுதியில் உங்களை சப்போர்ட் பண்ணுகிற அந்த தார்மீக குணம் யாருக்கு இருந்தது? நீங்கள் உங்களை விட அதிகமாக எம்பி சீட்டு வச்சுருந்த போது சார்ட் ஆஃப் டிமாண்டு இதெல்லாம் மக்கள் கோரிக்கைகள், இதை நீங்கள் அமுல்படுத்துங்கன்னு நாங்கள் கேட்டோம். 7 துறை, இந்த துறையில் இது கிடைக்கவில்லை என்றால் நான் உங்களோடு வரமாட்டேன் என்று கலைஞர் திரும்பி. நான் கேட்டது பதில் சொல்லுங்க. 2011 மாறி மாறி கூட்டு வச்சீங்க. சமூக சேவை செய்யறதுக்கா பதவிகளுக்கான, அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் நிச்சயமா சொல்றேன். நிச்சயமாக தமிழக மக்களுடைய நலனை முன்னிறுத்தித்தான் நாங்கள் இருந்தோம். அப்ப சந்திரகுமார் சொன்னது தமிழ் மக்கள் நல்லது இல்ல. அவர் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன வித்தியாசம்? 2 பேரும் சொன்னது அதேதான். ஒரு நிமிஷம். எங்கேயாவது சந்திரகுமார் அவர்கள் நான் தமிழக மக்களுடைய நலனுக்காகத்தான் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன்னு ஒரு வரியை நீங்க எடுத்து காமிச்சிட்டீங்கன்னா அந்த 7 பக்கத்தில் அது அவருடைய கருத்து. எங்க கட்சியில நான் கருத்து சொல்ல முடியாது. இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. 2011 மாறி மாறி கூட்டணி வச்சீங்களா? என்ன நோக்கத்தை கொண்டு வச்சீங்க? பதவி பிடிக்கிறதுக்கு இல்லையா? சும்மா அரசியல்ல ஷோ காட்டு போறதுக்கு சொல்லுங்க. இல்ல, நான் அதை தான் சொல்றேன். பகுதி நிறைவு செய்யணும். இல்ல, நாங்க ஒன்றும் மடமெல்லாம் வச்சுக்கல. ஆனா அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். ஒரே ஒரு நிமிஷம். அதை விட மிக முக்கியமான நோக்கம், அது கொஞ்சம் தாமதமானாலும் உடனடியாக தமிழக மக்களுடைய மிக பிரதான பிரச்சனைகள் முன்னுக்கு வருகிற போது அதற்காக ஒன்றோடு சேர்ந்தோம். அது கடந்த காலத்தில் மக்கள் எங்களை ஏற்கலையும் தெரியுது, மாறி வந்திருக்கோம். பட் நான் சொல்றது மாதிரி நான் இந்த இரவில் ஒன்று பேசி கொண்டு இருக்கிற போதே கலைவாணர் அரங்கத்தில் பின்னால போய் போன் பண்ணிட்டு வந்துட்டு நான் பிஜேபியோட சேர்றது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. காங்கிரஸோட சேர்ந்ததுக்கு நீங்க பதில் சொல்லி வேணும். மேற்கு வங்காளத்துல காங்கிரஸ் நிலைப்பாடு பதில் சொல்லணும். நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. அதிமுகவிடமிருந்து பதில் இல்லாததால கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் அப்படின்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதாக செய்திகள் வருது. அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிறோம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் யாருடன் கூட்டணி ஓரிரு நாட்களில் அறிவிப்பதாக ஜான் பாண்டியன் பேட்டி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இவங்க 2 பேருமே ஓரிரு நாட்களில் கூட்டணி, யாருடன் கூட்டணி என்பதை பற்றி அறிவிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா அநேகமாக அது உங்கள் 2 கூட்டணிகளோடும் முதல்ல அவர்களுடைய ஃபீலர்ஸ் பேசுவாங்க அப்படிங்கிறத ஊகிக்க முடியுது. உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? வேல்முருகனையோ ஜான் பாண்டியனையோ உங்கள் அணிக்குள்ள சேர்க்கிற மாதிரி? அதாவது தேர்தல் கூட்டணி என்பது இயல்பாக ஆரம்பம் முதல் இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற சிந்தனையுடன் வருபவர்கள் ஒரு கூட்டணியாக இணைந்திருக்கிறார்கள். ஆனால் வேல்முருகன், ஜான் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஜெயலலிதாவுக்கு கைவந்த கலை. ஏனென்று கேட்டால் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வந்ததற்கு பிறகு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே இதே மாதிரியான மனநிலையில வந்தவர்கள்னு சொல்ல முடியும்ல? சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? அவர்களை புரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்ல வரேன். அது அரசியல் ரீதியாக வேட்பாளர் பட்டியல் பிறகு சேர்ந்தவர்கள் எல்லாருக்குமே இதே தியரியை நீங்க பொருத்தி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கல. இல்ல, அவங்க ஒரு திட்டவட்ட முடிவெடுக்கிறாங்க. நீங்க ஆரம்பத்தில் இவங்களை தான் அழைச்சி பேசினாங்க. யார வேல்முருகன் பொருள் அழைச்சி பேசினாங்க. அவர் வெளியில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. 11 இடத்துல நிற்கிறோம், எங்களுக்கு 5வது கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம், கேட்ட தொகுதி கொடுப்பாங்கலாம் சொன்னார். ஜான் பாண்டியன் எடுத்து புகைப்படம்லாம் எடுத்துலாம் அனுப்பிச்சாங்க. இதை வைத்து ஒரு அரசியல் களத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஜெயலலிதா இந்த மாதிரி நம்பி வந்தவர்களை நட்டாற்றில் விடுவது அவருடைய கடந்த கால வரலாறுகள் மிக தெளிவாக தெரியும்.
2014 கூட தோழர்கள் வந்து பிரகாஷ் கராத் போன்றவர்கள்லாம் வந்து காத்திருந்த பொழுது அவங்க வந்து கடைசியில் வந்து ஒற்றை இலக்கத்தில் கூட இடம் கொடுக்காம நின்றுட்டு போயிட்டாங்க. ஒருவேளை அவங்ககிட்ட நீங்களும் ரெட்டை இலை சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக இப்படி கூட்டணி கட்சிகளை புறந்தள்ளி விட்டு போனதுனால அதனுடைய அந்த அவமானத்தை அவர்கள் நிறைந்து தாங்கி கொண்டிருக்காங்க. ஆக இவருடைய சிந்தனை என்பது இப்படி தேர்தலில் போட்டி போடணும் என்பதாக இருக்கிறதே தவிர ஏன் ஜெயலலிதாவை ஆற்ற வேண்டும் என்று ஆரம்பத்தில் குரல் கொடுத்தனால் அவர்களுக்கு நிச்சயமாக உரிய மரியாதை கிடைத்திருக்கும். ஏன் இப்போ தமாகவிலிருந்து போனார் வாசன் அவர்கள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அவர் என்ன ஜெயலலிதாவை அகற்றணும்னா போராட்டம் நடத்திட்டு தான் கிடையாது. இவங்க வந்து நாங்கள் ஜெயலலிதா ஆட்சி அகற்றணும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஜெயலலிதாவை அகற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தாத வாசன் தனக்கு சீட் கொடுக்கப்படவில்லை என்பதற்காக அங்கே போய் சேர்ந்திருக்கிறார். ஆக இவருடைய நிலைகள் எல்லாம் இப்பொழுது அவ்வளோ சரியா இல்லை. இருந்தாலும் தலைமை வந்து முடிவெடுக்கும். கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிகள் இறுதி செய்யப்பட்டு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு ஒரு மகத்தான தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டு நாங்கள் தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் குறைவு என்று நான் கருதுகிறேன். நீங்கள் எப்படி உங்களுடைய அணியில் இவங்க வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. எனிவே இது மக்கள் நல கூட்டணி என்று சொல்லுகிற போது 4 கட்சிகள் இணைந்தது. இப்போ தமாக வந்திருக்கு, தேமுதிக இருக்குது. ஸோ இவர்களெல்லாம் கூடித்தான் முடிவெடுக்க வேண்டும். நான் ஒரு சிபிஎம்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக சொல்கிறது எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா என்று என்னால் சொல்ல முடியலை. வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் பெரும்பாலும் சொல்ல முடியும். ஆனால் திரு கண்ணதாசன் அவர்கள் அப்படி சொல்கிற போது நாங்கள் வந்து ஆரம்பத்திலிருந்து செல்வி ஜெயலலிதா அவர்களை ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டவர்களைத்தான் நாங்கள் முதலில் சேர்த்திருக்கிறோம்னு சொன்னார். உண்மை அதுவா? பேராசிரியர் ஜவஹர்லா கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரில் அப்படி நடந்ததற்கும் உங்களோட கூட்டணி சேர்ந்ததுக்கும் இடையில் அவர் அப்படி ஏன் இங்கே வந்தாருங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்க முடியும். ஆனால் யாருமே அப்படி பேசலை. அதிமுக காரங்க கூட இப்போ அப்படி பேசலை. அவர் என்ன பேசினார் என்றால், தமிழகத்தில் பெய்த மழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் மாவட்ட மக்களுக்கு அம்மா அவர்கள் செய்த உதவிகளின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஊரிலும் வெள்ளம் வந்திருக்கக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பேசினார். அதுக்கும் உங்களோட சேர்ந்ததுக்கு இடையில உங்ககிட்ட என்ன நல்ல குணத்தை பார்த்தாரு அல்லது அதிமுகவிடம் என்ன மோசமான குணத்தை பார்த்தார் என்கிற ஒரு கேள்வி இருக்கு. நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம், நாங்கள் ஒன்றும் இதெல்லாம் சொல்லையே. ஒரு மாற்றம் என்று வருகிற போது எங்களால் மட்டும் முடியாது. நாங்கள் சிபிஐயோடு சேர்ந்தாலும் சரி அல்லது இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்தாலும் சரி, பிறகு தேமுதிகவோடு சேர்ந்தாலும் சரி, இதையெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு இன்னாரெல்லாம் வேண்டாம் இன்னாரெல்லாம் வரலாம் சொன்னோம். அப்படி சொல்கிற போது 100% அவர்கள் எல்லோரும் எங்களுடன் ஒத்துப்போகிறார்கள் என்கிற அபிப்பிராயத்திலிருந்து சொல்ல, திமுக அதிமுகவை அகற்றுவது என்று வருகிற போது இயல்பாக இருக்கிற ஒரு தயக்கம், முடியுமா என்கிற ஒரு தயக்கம் எல்லோரிடமும் இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்ததன் காரணமாகத்தான் இன்றைக்கு வலுவான கூட்டணியாக இது உருப்பெற்று இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த ஜவஹர்லா பொறுத்த வரைக்கும் 2014 வந்து எங்களுடைய அணியில் இருந்தார். இடையில அவருக்கும் சில நப்பாசைகள் இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. சட்டப்பேரவையில் பேசினாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2011 2014 வரை தோழர்கள் சட்டப்பேரவையில் பேசுனதை விட ஜெயலலிதா வாழ்த்தி அதிகம் பேசியிருக்க முடியாது. அந்த அளவுக்கெல்லாம் வாழ்த்தி பேசினாங்க. பதிவுகளை எடுத்து பார்த்தா மிக தெளிவாக தெரியும். ஆனால் அதன் அடிப்படையில் தோழர் சொன்னார், நாங்கள் இன்னாரெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறோம்னாரு. இவர்கள் வந்து தமிழகத்தில் காங்கிரஸ் வேண்டாம், மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் வேண்டும் என்று மாநிலத்துக்கு ஒரு கொள்கை வைத்திருப்பவர்கள் வந்து கொள்கையை பற்றி பேசுறதுதான் வினோதமா இருக்கு. சரி, இந்த பகுதியை நிறைவு செய்யணும். அதனால உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். பட் எனக்கு என்ன வினோதமாக இருக்குன்னா, மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கட்சிக்கு வந்து அங்கு உள்ள சூழலுக்காக அப்படி சொல்லலாம், கட்சி நடத்துறோம் சொல்லாம தவிர காங்கிரஸோட எந்த கூட்டணியும் சேரவில்லை, எந்த அணியும் இல்லைங்க. மாநிலத்துக்கு மாநிலம் வேறு வேறு சூழல் இருக்கிறதுனால ஒரு கட்சி வந்து வேறு வேறு நிலைகளை எடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி எடுக்கிற நிலைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம், அதுதான் உண்மையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்ல வேண்டிய நீங்க இல்ல. நாங்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பத்தி நான் குறைய சொல்லல. நீங்க வந்து இன்னார் வேணான்னு சொல்றாங்களா? காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, வேணான்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரே காங்கிரஸ் தான். மாநிலத்துக்கு மாநிலம் காங்கிரஸ் வேறுபடல. அப்படி இல்ல மாநிலத்துக்கு மாநிலம் கம்யூனிஸ்டுகள் வேறுபடுறாங்கன்னு அவங்க ஒத்துக்கணும். இல்ல இல்ல, அங்கே நாங்க ஒன்னும் கூட்டணி எல்லாம் வைக்கலங்க. நீங்க சொல்ற மாதிரி குஜராத்ல வந்து அது நடந்தா, அடுத்த குஜராத்ல முஸ்லிம்கள் இறந்தா அது அடுத்த மாநிலத்து பிரச்சனைன்னு சொல்ற நீங்க முஸ்லிம்
எதுக்காக வேற என்ன ஒரு அது பேர் சொல்லுங்க. என்ன டிவி ஆரம்பிக்கணுமா, ஆசியாவினுடைய முதல் தலைவரா, முதல் பெரும் பணக்காரரா மாறணுமா? நான் எதுக்காக அந்த மாதிரி தோழர்கள் தான் யாருமே கார்ல போறது இல்ல, பஸ்ல தான் போறாங்க. தோழர்கள் தான் ஏழ்மையா தான் இருக்காங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய அரசியல் சிறப்பு மாநாடு நேற்று மாமண்டூர்ல நடந்தது. அதுல பேசும்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சொல்றாரு, நல்லாட்சி அமைய நாங்க எல்லாரும் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் நீங்க சொல்ற மாற்று அரசியல் அந்த மாதிரி முழக்கங்களை எல்லாம் அவர் முன்வைக்கல. அவர் நல்லாட்சி அமைவதற்காக இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை அப்படியே நீங்க ஏற்கிறீங்க அப்படியா? ஆமா, அதாவது நீங்க இது ஒரே கட்சி இதை சொல்லலை, பல பேர் சேர்ந்திருக்கோங்கிறது ஒரு யதார்த்தமான நிலைமை. இந்த மாற்றம் என்பதை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய தூரம் கடக்க வேண்டியது இருக்கும். ஸோ மாற்றத்திற்கான பிரச்சாரம் மக்களிடம் இருந்தும் அந்த அந்த நிர்பந்தம் மக்களிடமிருந்தும் வர வேண்டும். அப்போ இந்த விஷயத்தில் குறிப்பாக அவர் சில விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அந்த ஒரு ஒரு எங்கள் அனைவரையும் இணைக்கிற ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, ஊழலுக்கு எதிராக, அதே போல் கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்வது, மது இல்லாத தமிழகம் என்று சொல்கிறது, இயற்கை வளங்கள் சூறையாடப்படக்கூடாது என்பது, இந்த மாதிரியான அம்சங்களில் ஒத்து போகிறார். அதே சமயத்தில் நீங்கள் மக்கள் நல கூட்டணி அது உருவான போது குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கு இல்லையா, அது எங்கள் எல்லாத்துக்கும் இந்த 4 பேருக்கும் பொதுவானது. இதுதான். இதுவும் கூட ஒரே நாளில் இதையெல்லாம் வச்சுக்கலாம்னு வரல, ஒரு விவாதம் நடக்கும். 4 பேருக்கு பொதுவானதுன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் புதிதாக இணைந்த அந்த 2 பேருக்கும் அந்த செயல் திட்டம் பொருந்தாது. ஆமா, அது 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 ப்ராசஸ்ல தானே வர முடியும். நீங்க அதுவே ப்ராசஸ்ல தான் வந்தது. அது ஒன்றும் நீங்க ஒரு தேர்தலுக்காக ஒட்டு போட்டது கிடையாது. அப்ப நாங்களே என்ன நினைக்கிறோம், அப்படி இயல்பாகவே இதை நீங்க ஏற்றுக்கொள்றோன்னு ஒரு மேலோட்டமா சொல்றதோ, அதை ஏற்றுக்கொள்னு சொல்றதோ அப்படி அல்ல. ஒரு விவாதத்தின் அடிப்படையில் தான் அது உருவாக்க முடியும். அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. இவருடைய மாற்றம் என்பது ஆட்சி அதிகாரத்தை சுவைப்பது என்ற அளவில் தான் அவங்களுடைய இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்கோம். 4 அணினாங்க, அப்புறம் 5 அணினாங்க, பஞ்சபாடினாங்க, இப்போ 6 அணி, அடுத்து 7 மலை அணி இப்படின்ட்டு ஒரு இதாக போயிட்டுருப்பாங்க. தோழர்கள் கூட மார்க்ஸை பற்றி பேசணும்லாம், மகாபாரதத்தை நீங்க தேர்தல் வரைக்கும் நீடிக்கவே மாட்டாங்கன்னு கடந்த காலத்துல சொல்லிட்டு இப்போ 6 பேர் 7 பேர் ஆவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்காவது அந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்குமா? இந்த அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமை என்றைக்காவது இந்த அணியை பற்றி மோசமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. நீங்க பார்த்துருக்கலாம். நீங்க வேணா சொல்லலாம், ஒரு மேடை பேச்சாளர்கள் பேசுறதோ இல்லை மற்ற தனிப்பட்ட கருத்துக்களையும் நாங்கள் சொல்ல வரல. ஆனால் இந்த அணியை பற்றி நாங்கள் மற்றமான கருத்துக்களை நாங்கள் சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை தான் இங்க நினைக்கிறோம். இல்ல, எல்லோரும் ஒரு சூழ்நிலையை பேசக்கூடியது அப்படின்னு எடுத்துக்க முடியாது, பொதுமைப்படுத்த முடியாது. இரண்டாவதாக தோழர் பேசும்போது சொன்னார், எங்க 4 பேருக்கு ஒரு இது, தமாகவுக்கு ஒன்று, விஜயகாந்த் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, இவர்கள்லாம் தனி அப்படின்னு. ஒரு கூட்டணி ஆட்சி என்று அவர்களுடைய கற்பனை கனவு நடவுக்கு வருமானால் எப்படி அமல்படுத்த போறாங்க, குழப்பத்தின் முடிவுகளாக இருக்காதா அப்படின்றதெல்லாம் மக்களுடைய கருத்துக்கே விட்டுரும். அடுத்ததாக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதுனாலதான் நீங்க அதை சொல்றீங்க. இல்ல, அப்படி நான் சொல்ல நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா தான் நடந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தான் நடந்தது. அது கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை இல்லை. ஏன்னா நீங்க கூட்டணி ஆட்சியை நீங்க ஏற்கவில்லை அப்படிங்கிறதுனால உங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை தான் வருது. மேடையிலும் காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் இல்லை, முழுக்க திமுக விழாவாகத்தான் அது நடக்குது. அப்போ நீங்க அதை திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை தனியாகவும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தனியாகவும் தானே நீங்களும் வெளியிடுவீங்க. உங்க கூட்டணிக்குள்ள யாரு ஆட்சி அமைப்பார்களோ அவர்கள் தேர்தல் அறிக்கை இப்ப காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியுடைய விருப்பம், அதை நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஏன்னா எங்களுடைய தலைமை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை பொறுப்பு ஏற்கும் என்று அனைத்து கூட்டணி கட்சியிலும் வந்திருக்கிறாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவர்களில் ஆரம்பத்திலிருந்து யார் முதல்வர் என்பதில் திருமா வர வேண்டுமா வர வேண்டாமா, தலித்து தான் முதல்வராக வர வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டவர் திடீர்னு தேமுதிக அது அவங்களுடைய கட்சி விவகாரம், அதை பற்றி போக விரும்பல. ஆனால் தேர்தல் அறிக்கையிலும் சரி, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று சொல்லும் சரி, முரண்பாடுகளின் மொத்த உருவமாக அந்த கூட்டணி இருக்கின்றதா மிக தெளிவா தெரியுது. இதை இல்ல இன்னும் ஒரு கருத்து சொல்லிடுறேன். அதே போல என் தோழர் சொன்னாரு, இந்த மாதிரி இயற்கை வளங்க திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில ரொம்ப எப்போதான் தோழர் ஒரே ஒரு கருத்து சொல்லுவார், இந்த மாதிரி குவாரிகள், கிரானைட், இதெல்லாம் தாது மணல்லாம் என்னாச்சு, அதெல்லாம் நீங்க கருத்தே சொல்லல அப்படின்னார்.
அதுக்கு பதிலளிக்கும் விதமாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக அந்த இளைஞர்கள் அரசு பங்களிப்புடன் அவற்றை அரசை ஏற்று நடத்துவது என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இதுக்கு மேல தோழர் வந்து அந்த பிரச்சனையை பத்தி பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, திமுக அப்படி சொல்லியிருக்குன்னா நல்ல விஷயந்தான். ஆனால் கடந்த கால செயல்பாடு தான் எதிர்காலத்துக்கான உத்தரவாதம். நான் அதோடு சேர்த்து பார்க்குற போது இந்த விஷயங்களெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன்னா தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமாக பார்க்கிறேனே தவிர திமுக இதையெல்லாம் செய்துவிடும் என்று நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் அவர் சொன்னார் முரண்பாடுகள் அப்படின்னா, முரண்பாடுகள் இல்லை. சரி, 100% நாங்கள் ஒத்துப்போகவில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தம் எல்லா காலத்துலையும் இருக்குது. நீங்கள் எங்கள் கட்சிக்குள்ளே கூட எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும், எங்கள் கட்சி திட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சத்தை 100% எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அதில் மேக்சிமம் என்னங்கிறதான். அப்போ பல கட்சிகள் சேர்ற போது ஒரு விவாதத்தை நடத்துகிறோம், விவாதத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த விவாதம் நீங்கள் சொல்கிறது மாதிரி இது கருத்து வேறுபாடு உடஞ்சிருவாங்கங்கிறத சொல்கிறத தாண்டி மேலும் மேலும் அது ஒற்றுமை அதிகரித்து கூடுதலான கட்சிகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, முதல் இதுக்கு முன்னால் பேசுகிற போது நம்ம சொன்னோம், வேறு சில கட்சிகளை எங்களால் அக்காமடேட் பண்ண முடியாத நிலைமைக்கு இது இன்னும் கூடுதலான கட்சிகளை ஈர்க்கிற நிலையோடு இது வந்திருக்கிறது என்பது தான். எனவே நாங்கள் ஒற்றை ஆள் அவர் சொல்கிறது தான் கரெக்டு அப்படிலாம் இல்லை. விவாதம், ஒருவேளை நாங்கள் சொல்கிறத விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இன்னொருத்தர் சொன்னார்னா விவாதித்து அதை ஏற்றுக்கொள்வோம். அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை, தோழர் ஒரு கருத்தை சொன்னார், இந்த மாதிரி திமுக தேர்தலுக்காக சொல்லுதுன்னு. இப்போ உங்களுடைய செயல் திட்டங்கள் பூரா தேர்தலுக்காகத்தானா? நாங்கள் சொன்னதை செய்திருக்கிறோம், நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தாலே தெரியும். இந்த தளபதிகள் சொன்னபோது ஒரு சூப்பர் கதான என்ற அளவில் அனைத்து மக்களையும் தமிழகத்தின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, சமூக வளர்ச்சி இவற்றை உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையாகத்தான் இருக்குது. இதை மதுவிலக்கை கொண்டாடுறதை பற்றி சொன்னாங்க. எங்களால் முடியும். 71 மதுவிலக்கை தளர்த்திய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குற்றச்சாட்டு எங்கள் மீது உண்டு. ஆனால் 74 மதுவிலக்கை கொண்டு வந்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இந்த முதலமைச்சர் அறிக்கை கூட விட்டாங்க, நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அவங்க மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற 71 கொண்டு வந்து பத்தி பேசினாங்க. ஆனால் 83 எம்ஜிஆர் திரும்ப கொண்டு வந்து பத்தி பேசல. திரும்ப இந்த அம்மையார் 91 போயிட்டு 93 திரும்ப கொண்டு வந்து பத்தி பேசல. இதெல்லாம் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிச்ச மாதிரி தெரியல மக்கள் நல கூட்டணி. ஆக இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுகவால் செய்ய முடிந்ததை நாங்கள் இந்த எங்களுடைய தேர்தல் அறிக்கையை செய்ய முடியாது என்று எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிக நிதர்சனமாக மக்களை நோக்கிய, மக்களை பற்றி ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அதனால இவர்களுடைய அவங்க அறிக்கைகள் எங்களுடைய ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும், மிக சிறந்த தேர்தல் அறிக்கை தமிழகத்திலே இதுவரை எந்த அரசியல் கட்சி வெளியிடக்கூட அறிக்கையா இருக்கின்றது. அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் சொர்க்கத்தை கூட வாக்களிக்கலாம், ஆனால் கடந்த காலம் என்பது நீங்கள் நரகத்தை யதார்த்தமாக்கி இருக்கிறீர்கள் என்பது உண்மை. அதுல இருந்து தானே வருது. நீங்க நீங்க இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியும் கடந்த காலத்துல ஒரு தவறு செய்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு எல்லா வாய்ப்பு உண்டு. இப்ப தோழர்கள் செய்யாத தவறுகளா? எல்லா தவறுகள் நீங்களும் உடந்தையா இருந்தீங்க உங்களை சொல்ல முடியுமா? கூட்டணி இருந்த போது நீங்களா உடந்தையா சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அதிமுகவுக்கு மட்டும் அந்த சலுகையை நம்ம கொடுக்கல. இல்ல, அதை சொல்ல வரல நான். அவர் பொத்தமுதோ சொல்றேன். அதாவது இவர்கள் மாறி மாறி இருந்திருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல. அப்பொழுது நடந்த கூட்டாட்சி தத்துவத்தின்படி இவங்க கூட்டணியில இருந்து வெற்றி பெற்று இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க எல்லாம் தேர்தலுக்கு பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. நான் தோழரை கேட்கிறேன், 2011 வரைக்கும் நீங்க திமுக அதிமுக வரைக்கும் மாறி மாறி இருந்தீங்க. அப்ப நீங்கள் பெற்ற வெற்றிகள் எல்லாம் அப்படி பணம் கொடுத்து வந்ததான்றலாம் மக்கள் கேட்கறாங்க இல்லையா? நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எனக்கு இந்த கூட்டணி தொடர்பான கூட்டணி தொடர்பான விஷயங்கள்ல எனக்கு ஒரு பார்வை இருக்குது. அது அவசியம் இல்லையாங்கிறத பத்தி ஆனா நான் பேச விரும்பல. அது நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்கிறதா முக்கியம். அதனால நான் அந்த விவாதத்துக்குள்ள போக விரும்பல. ஆனா ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய நினைவூட்ட விரும்புறேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி ஒருவர் பேசாம இருந்துட்டு அதற்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒருவர் பேசினார்னா அவர் அது வரைக்கும் செய்த அனைத்து விஷயங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டார், எதை எதிர்க்கவில்லையோ அதையெல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்னு பொருள் கொள்வது சரியா அப்படிங்கிற கேள்வி முன்னால வைக்கிறேன். அதாவது உத்தமர் காந்திய ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடும் வரை அவர் நிறவெறியை ஏற்றுக்கொண்ட மனிதர்னு சொல்ல முடியுமா? எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கொதிநிலைன்னு ஒண்ணு வரும். அந்த கொதிநிலைக்கு பிறகுதான் ஒருவர் அந்த நிலையை எடுக்க முடியும். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு முயற்சி அப்படிங்கிறது
தற்காலிகமான முயற்சியாகவே அவங்க செய்யறதாக இருந்தா கூட நாங்க அதை மறுக்கலையே. அதாவது நீங்க எங்க கூட கடந்த காலத்துல இருந்துட்டீங்களே எதற்காக சொல்றதுன்னா, ஒரு அரசியல் கட்சி முன்னெடுப்பாக தாங்கள் ஆட்சிக்கு வரணும், யாரும் தவறு கிடையாது, தவறு சொல்லல. ஆனா தோழர் பேசும்போது நீங்க அப்ப அப்படி இருந்தீங்களா, இப்ப ஏன் இப்படி ஆகுறீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். கடந்த காலம் என்று பேசும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பின்புலம் இருக்கின்றது. உங்களுக்கு அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல பல்வேறு பின்புலம் இருக்குது, கேரளாவில் இருக்குது. இப்பொழுதும் கூட அங்க வன்முறை அரசியல் ஈடுபட்டக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறது. திருந்தி வந்தாங்கன்னா மக்கள் அங்க ஏத்துக்க போறாங்க, இல்லன்னா அப்படிதான் இருக்க போறாங்க. என்ன சொல்ல போறாங்க? உங்களுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் அல்லது எங்களுக்கு பிளசன்ட் சர்ப்ரைஸ், உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி காத்திருக்கும். நம்ம பின்னர் பேசலாம். ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் எடுத்து பார்த்தேன். 2006 11 வரை திமுக ஆட்சியில் அந்த கட்சி எடுத்த நடவடிக்கைகளை தவறென்று சொன்னால் நம்ம கட்சி எப்படி பார்த்துருக்கணும். நான் உண்மையிலேயே பூரிப்படைகிறேன். நீங்கள் தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாளில் கூட நீங்கள் மாற்றா சொன்னீங்கன்னா அதோடு எதிர்த்து நிற்கிற, இது தவறென்று சொல்லுகிற அந்த தார்மீக தைரியம் எங்களுக்கு இருந்திருக்கிறது. நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் அவ்வளவு பெரிய வன்முறை ஏற்படுத்தினீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சு. எங்கள் கட்சி அப்போது கூட்டணியில் இருந்தது. ஆனால் நாங்கள் இதை சொல்லிட்டு வெளியே வந்தோம். நீங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்ண வேண்டியது வந்தது. அதே போல் கூட்டுறவு தேர்தல் நீங்கள் பண்ணதை நாங்கள் சொன்னோம். உங்கள் ஆட்சியில் கூட்டணியில் இருந்தபோது நீங்கள் எங்கேயுமே தொழிற்சங்க கொடி ஏற்றக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்தீங்க. அதை எதிர்த்து நாங்கள் போனோம். நீங்கள் கை விலங்கு மாட்டினீங்க, கண்ணை குத்தி குருடாக்குனீங்க. இவ்வளவையும் எதிர்த்து நாங்கள் நின்றோம். அது உங்களுடைய நிலைப்பாடு. எனவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு போனோங்கிறது கிடையாது. பொதுவுடைமை பேசக்கூடிய தோழர்கள் தொழிற்சங்கத்தை பண்ண மோனோபாலி பேசுறதுதான் ஒரு வினோதமானது. அதாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கூட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் பேசினாரு, இந்த மாதிரி தொழிற்சங்கத்தெல்லாம் திமுக அடைஞ்சு. ஏன் ஜனநாயக அமைப்புல தொழிலாளர்கள் உங்ககிட்ட மட்டும்தான் முடங்கி கிடக்கணுமா, அல்லது உங்க தொழிற்சங்கத்தை அடிமையா இருக்கணும்னாலும் ஒண்ணும் கிடையாது. அவர்கள் விரும்பிய தொழிற்சங்கத்தை நிறைவேற்றுவது வாய்ப்பு இருக்குது. நீங்க என்னமோ தொழிற்சங்கத்துல அடிமட்டம் தகர்ந்து விட்டது, நம்ம இவ்வளவு காலம் இவங்களை ஏமாற்றி வைத்திருந்தோம், அவங்க எல்லாம் ஏமாந்துட்டே இருந்தாங்க, இவங்களை விழிப்படைஞ்சிட்டாங்கன்ற ஒரு எண்ணத்துல தொழிற்சங்கத்தை நீங்க ஏன் முடக்குறீங்க, ஏன் நீங்க தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறீங்கன்னு கேட்கறதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. இல்ல நான் இப்பவும் கேட்குறேன். மல்டிநேஷனல் கம்பெனிக்கு எதிராக அவங்க சங்கம் வைக்காத இடத்துல தோமுசா வாங்க, 2 பேரும் போவோம், உங்கள் தலைவர்களை நிற்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. இன்றைக்கு நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். அங்கே நீங்கள் ஏன் பம்முறீங்க? நீங்கள் ஏதோ போராடுகிறவனை உடைக்கிறதுக்கு வருவீங்களே தவிர. நான் இப்போ சொல்கிறேன், ஹூண்டாயில வாங்க, 2 பேரும் போக்குவரத்து தொழிற்சங்கத்துல தேர்தல் நடத்தினதிலேயே உங்களுடைய செல்வாக்கு எவ்வளவு, தோமுசாவோட செல்வாக்கு நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆக தொழிலாளர்களால், மக்களால் மட்டுமல்ல, தொழிலாளர் புறத்தள்ளப்பட்டு விட்ட அந்த தொழிற்சங்கங்கள்லாம் இன்னைக்கு நீங்க ஏதோ சவாலுக்கு கூப்பிடுறதுலாம் எங்களுக்கு வினோதமா இருக்கு. நீங்க கோர்ட்டுக்கு போன பிறகும் நாங்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக நீங்க டேபிள்ல உட்கார்ந்து பேச வேண்டியது இருந்தது. அதாவது அந்த நீங்க தொழிலாளர்களுக்கு நன்மை செய்ய திமுக போராட்டம் மட்டும் நடத்தி கொண்டிருப்பதில்லை. ஒரு நிமிஷம். நீங்க இன்னைக்கு போக்குவரத்து துறையில் 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கக்கூடிய தொழிலாளிகளை நிரந்தரம் பண்ணாம இருந்தது யாரு? இன்னைக்கு புதுசா சொன்னா பரவாயில்ல. கடந்த காலத்தில் இருந்த போது என்ன செஞ்சீங்க? நான் இப்ப சொல்றேன். நீங்க அதுல தொழிற்சங்கத்துல ஈடுபட்டோம்னா விபிசிஐ 27 இடத்துல குத்துறீங்க. நீங்க ஜிம்சன் போராட்டத்துல எப்ப வந்தாலும் நீங்க யார் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இறுதியான கேள்வி, இருவருடைய இறுதி கருத்தையும் சொல்லிடுங்க. நல்லாட்சி அமைவதற்கு அப்படின்னு சொல்றீங்க, இந்த கூட்டணின்னு சொல்றீங்க. நல்லாட்சியை இந்த கூட்டணி மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்றீங்க. திமுகவாலும் அதிமுகவாலையும் கொடுக்க முடியாதுங்கிறது தான் உங்களுடைய உறுதியான கருத்து. இல்ல, நான் என் கருத்து இல்ல. கடந்த கால அனுபவத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்திருக்கக்கூடிய முடிவு, அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பதற்காக. எந்த சூழல்லையும் இந்த 6 கட்சிகளும் தேர்தலுக்கு பிறகு திமுகவோட அதிமுகவோட எந்த விதமான நிச்சயமாக உறுதியானது. நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், இவங்களோட எதுக்கு போகணும் நாங்க? அதாவது தோழர்கள் கூட கற்பனை உலகத்துல வாழ்வான்றதுக்கு இது சிறந்த பதிலா இருக்கு. ஆனால் கள நிலைமையை புரிந்து கொள்ளாமலேயே இவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்காங்க. மிக தெளிவாக தெரிகிறது. மாற்று என்பது இந்த ஆட்சிக்கு மாற்று, இந்த அநியாய ஆட்சிக்கு மாற்று திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் மே 19 அன்று நிச்சயம் ஆட்சி அமைக்கும். ஒரு நல்லாட்சியை இவர்கள் சொல்லிக்கூட மிகச்சிறந்த ஒரு நல்லாட்சியை தமிழகத்திற்கு வழங்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, தமிழக மக்களுக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.